கூட்டுறவுக்காக திராவிட நாடு திராவிடருக்கே என்று திருத்தும்படி ஈவேராவுக்கு ஆதியில் யோசனை சொன்னவர்களில் எனக்குத்தான் பங்குரிமை முக்காலும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த நகர தூதனுடைய ஆசிரியர் திருமலைச்சாவி அவர் சொல்கிறாங்க. திராவிட நாடு திராவிடருக்கே என்னும் தலைப்பில் சரித்திர சான்றுகளுடன் திராவிட நாட்டின் பிரிவினையை வலியுறுத்தி அதற்குரிய காரணங்களை விளக்கி திராவிட நாட்டு படத்துடன் முதலாக 1938 தலையங்கம் எழுதிய பெருமை நகர தூதனுக்கே உண்டு. அதன் பிறகு அதே கட்டுரையைத்தான் ஈவேராவின் விடுதலை, அப்போது குடியரசு அஞ்சாத வாசத்தில் இருந்தது, அப்படியே எடுத்து போட்டு நான் வரைந்த திராவிட நாட்டு படத்தோடு வெளியிட்டும் இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், திராவிட நாடு திராவிடருக்கே என்று அவர் எடுத்து வைத்த முழக்கம் என்பது ஒரு உண்மையாக இந்த திராவிட நாட்டில் இருக்க அந்த திராவிட கருத்தியில் வரக்கூடிய எல்லா மொழியினருக்கமாக கிடையாது. நகர தூதனில் சொன்னது போல தெலுங்கர்களுடைய நலனை காப்பதற்காக, தெலுங்கர்களுடைய அதிகாரத்தை காப்பதற்காக தெலுங்கர்களால் எடுத்து வைக்கப்பட்ட அந்த கருத்தை வலியுறுத்தியவர், பிரதிபலித்தவர் ஈவேரா. அது அந்த அடிப்படையில் தான் சொல்லலாம். ஈவேரா எடுத்து வைத்த திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கருத்து தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களுடைய அதிகார நோக்கிய பயணத்தை தடை செய்வதற்காக அவர் எடுத்து வைத்த அந்த முயற்சியான ஒரு கருத்தாகத்தான் இந்த திராவிட நாடு கருத்தை நாம் பார்க்க வேண்டும். பெரியார் அவர்கள் தன்னை கன்னடியர் என்று ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது தெலுங்கரோட ஆதிக்கத்துக்காக அவர் இங்கே தமிழ்நாட்டில் எதற்காக பாடுபட வேண்டும்? ஈவேராவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு தெலுங்கின செயல்பாடுகள் தெளிவாக தெரிவதை நம்ம பல்வேறு இதற்கு முந்தைய அந்த தொடர்களில் நம்ம பேசியிருக்கிறோம். 1928ஆம் ஆண்டு ஈவேராவிற்கும் சுவாமி வேதாச்சலம் என்று சொல்லக்கூடிய மறைமலையடிகளுக்கும் ஒரு செய்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது மறைமலையடிகளை தாக்கி ஈவேராவும், ஈவேராவை தாக்கி மறைமலையடிகளும் சொற்போர் நடத்தி கொண்டு வந்திருக்கார்கள் பத்திரிகைகள் வாயிலாக. அதனுடைய இறுதியாக 1928 சுவாமி வேதாச்சலங்கிற மறைமலை ஒரு பத்திரிகை அறிக்கை வெளியிட்டார். அந்த பத்திரிகை அறிக்கையில் ஈவேரா தெலுங்கர்களை குறிப்பிட்டு சொன்னார். அவர் தெலுங்கராக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இவர் தமிழர்களுடைய சைவ மதத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று அவர் சொன்னார். அவர் ஈவேராவுடைய தாய்மொழியை பற்றி குறிப்பிடும்போது, சுயமரியாதை இயக்க தலைவர், வைணவ சமயத்தை சார்ந்தவர், பல சைவர்களை வைணவராக மாற்றியவர், அவர் தமையனார் அவருடன் இருப்பவர்கள் எல்லோரும் வைணவர்கள்தான், சில நீதி கட்சி தலைவர்களும் வைணவர்கள், அது மட்டுமல்ல இவர்கள் எல்லாம் வைணவர்கள் மட்டுமல்ல தெலுங்கு மொழியினர் கூட அப்படின்னு 1928ஆம் ஆண்டே சுவாமி வேதாச்சலங்கிற மறைமலையடிகள் கூறி பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்கிறது. சிவனேசங்கிற அந்த பத்திரிகையில் அப்பொழுது வந்தது. இது அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் இருந்த அரசியல் ஈடுபாடு கொண்ட அல்லது கொஞ்சம் பத்திரிகை அறிவு படைத்த அத்துணை பேருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. 1928 ஈவேராவினுடைய தாய்மொழி தெலுங்கு என்பது குறிப்பிட்டு சொல்லப்பட்ட பிறகு அது அவருக்கும் தெரிந்த ஒன்று தான். அதற்கு பிறகு 1940 திடீரென்று ஈவேரா சொல்கிறார் தன்னுடைய தாய்மொழி கன்னடம் என்று சொல்கிறார். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன் அவர் கன்னடம் என்று தன்னை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த தமிழர்களுடைய அந்த அதிகாரத்திற்கான அந்த பயணத்தில் அவர்கள் எதிரியாக பார்த்தது, தங்களுக்கு முரண்பட்டவர்களாக பார்த்தது, தங்களை அடக்கி அடிமைப்படுத்துவர்களாக பார்த்தது தெலுங்கர்களை தான். தெலுங்கர்கள் என்றாலே தமிழர்கள் வெறுத்து ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மீதும் அதை தொடர்ந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த போராட்ட நிகழ்வின் போதும் நடைபெற்ற ஒன்று. அப்படி நடைபெற்ற அந்த நிகழ்வுகளில் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டுமென்றால், தன்னை தமிழர்கள் தமிழ் பகுதியில் அன்றைக்கு ஈரோடுவில் பிறந்து தமிழ் பகுதியில் இருந்த ஈவேரா தன்னை தமிழ் பகுதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக செய்ய வேண்டுமென்றால் தெலுங்கர் என்று தான் அடையாளப்படுத்தப்பட்டால் அது தமிழர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே தன்னை கன்னடர் என்று சொன்னால் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே தான் தன்னை கன்னடியர் என்று அவரே அறிவித்து கொண்டார். ஆனால் அவர் கன்னடியர் என்று அறிவித்து கொள்வதற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. இது மிகப்பெரிய ஆராய்ச்சியோ அல்லது மிகப்பெரிய ஒரு கருத்து பரிமாற்றமோ செய்ய வேண்டியதில்லை.
இன்றைக்கு அதே ஈவராவினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அவருடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு அரசியலில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய எல்லா தெலுங்கு மாநாட்டிலையும் கலந்து கொள்கிறார்கள். இதை விட வேண்டியதில்லை, அந்த வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பள்ளி சான்றிதழை எடுத்து அவருடைய தாய்மொழி என்ன போட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தாலே தெரியும். இல்லை, இந்த வகையில் நீங்கள் உறுதியாக பார்த்தால் ஈவேராவனுடைய அந்த தெலுங்கின நிலைப்பாடு என்பது அவருடைய தாய்மொழியான தெலுங்கிலிருந்து தான் வந்து எழுந்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. அது இன்றைக்கு வரைக்கும் 1928 சுவாமி வேதாச்சலம் சொன்னதை இன்றைக்கு வரைக்கும் யாரும் மாற்றம் செய்யவில்லை. இதை யாரை கேள்வி கேட்பதற்கும் வந்து இன்றைக்கு தயாராக இல்லை. 1940 எப்படி கன்னடியர் என்று சொன்னீர்கள் என்று யாராவது கேட்டிருக்கிறார்கள் என்றால் யாரும் கேட்டது கிடையாது. தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, அடிமை மனப்பான்மையின் காரணமாக பிறரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களை கேள்விகள் கேட்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் வந்து தமிழினம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி வந்து ஈவேரா போன்றவர்கள் தன்னுடைய மொழியவே மாற்றிக்கொண்ட பிறகு கூட கேள்விகள் கேட்காம, ஏன்னா தலைமை ஆயிற்று, அந்த தலைமைக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அந்த தலைமை சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்ப வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தமிழினம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கேள்வியை அவர்கள் முன்வைக்கவில்லை. இந்த கேள்வியை முன்வைத்தால் ஈவேராவினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளில் சந்தேகங்களை வந்து நம்ம எழுப்புவதில்லை, உறுதியாக வந்து அவருடைய அந்த நிலைப்பாட்டினுடைய அடிப்படையை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் தான் வந்து திராவிட நாடு திராவிடர்க்கே என்ற அந்த முழக்கத்தை அவர் முன்வைப்பதனுடைய அடிப்படையை பார்க்கும்போது அவர் ஒரு தெலுங்கினத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால தான் இத்தகைய நிலைப்பாடை எடுத்தார் என்பதை நம்ம உறுதியாக சொல்லலாம். ஈவேரா அவர்கள் வந்து கன்னடரா தெலுங்கரான்றதை விட்டுடுங்க, இப்போ அவர் எடுத்து வச்ச திராவிட என்ற இனமே தெலுங்கர், கன்னடர், மலையாளிகள், தமிழர்கள் சேர்ந்தது தான். அப்படி இருக்கும்போது தமிழர்களும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரியார் அவர்கள் திராவிடம்னு கொண்டு வந்தது அது சரிதானுங்க? திராவிடம்ங்கிற வந்து அவர் முன்னிலைப்படுத்துறதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு இனம் சார்ந்த பார்வை அல்லது கருத்தியல் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. இந்த திராவிட கருத்தியலை முன்வைக்கும்போது அது வந்து ஒரு எந்த இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்ல வரும்போது அதற்கு இதுவரை வந்து யாருமே வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், அது திராவிட கருத்தியலை முன்வைப்பவர்கள் யாருமே சொல்வது கிடையாது. அது மரபினத்தை சார்ந்ததா அல்லது மொழி தேசிய இனத்தை சார்ந்ததா என்பதை பற்றி யாருமே சொல்வது கிடையாது. ஏன்னா உலகத்தில் வந்து இன்றைக்கு இனம் வந்து 2 வகையாக தான் பார்க்கப்படுகிறது. ஒன்று மரபினம், இன்னொன்று மொழி தேசிய இனம். இந்த 2 வகையில் தான் பார்க்கப்படுகிறார்கள். மரபினம் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஒரு மனிதவிய ஆய்வாளர்கள்லாம் வந்து முடிவு செய்கிறார்கள். மனிதனுடைய முடி நிறம், முக அமைப்பு, தலை அமைப்பு, மூக்கிடை தட்டு, அந்த இணைப்பு, எலும்பு, இவைகளெல்லாம் வைத்து மானிடவியல் ஆய்வாளர்கள் வந்து முடிவு செய்கிறார்கள் எந்த இனத்தை சார்ந்தது என்று. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு உலகம் முழுவதும் 7 வகையான மரபினம் தான் இன்றைக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. அந்த 7 வகையான அந்த மரபின வகையில் இருந்து திராவிட இனம் இது வருகிறது என்று பார்த்தால் கிடையாது. நீங்கள் வந்து அந்த 7 வகையான இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை இனத்தவர்களை வந்து கக்காசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மங்கோலிய இனத்தவர், மஞ்சள் வகையை சார்ந்தவர்கள், மஞ்சள் நிறத்தை கொண்டவர்கள் மங்கோலியர்கள். அதே போல் மலாய நிற இனத்தவர்கள், மரபினத்தை சார்ந்தவர்கள், காவி நிறத்தை படைத்தவர்கள் அவங்க. அதுமாரி எத்தியோப்பியா, அவங்க கருப்பு இன மக்களை வந்து எத்தியோப்பியர் என்று சொல்லுவாங்க. அதுமாதிரி அமெரிக்கர்கள், சிவப்பு நிறத்தை உடையவர்கள் வந்து அமெரிக்க அந்த மரபினத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. இந்த 5 மரபினம் தான் வந்து 1940 வரைக்கும் இருந்தது. 1940 ஆஸ்திரேலிய வகையை சார்ந்த அந்த ஒரு மரபினத்தை வந்து 1940 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது மரபின வகையாக. 1960 வந்து கப்பாய்டு மரபினங்கிற ஒரு மரபினத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் மரபின ஆராய்ச்சி அறிஞர்கள், ஆய்வாளர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட அந்த மரபின வகை என்பது பார்த்திங்கன்னா 7 தான் இருக்குது. இதில் நீங்கள் எங்கே வந்து திராவிட இனம் வருகிறது? நீங்கள் திராவிட இனத்தை வந்து மங்கோலியன் மஞ்சள் வகை இனத்தோடு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். 1940 பிறகு இந்த ஆஸ்திரேலிய அந்த வகையில் வந்து அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தனியாக வந்து திராவிடத்திற்குன்னு வந்து ஒரு அந்த மரபினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மொழி தேசிய இனமாக என்று பார்த்தால் கிடையாது. ஒரு மொழி தேசிய இனமாக இருந்தால் ஒரு தனிப்பட்ட
மொழிக்கான ஒரு இனமாக இருக்க வேண்டும். ஆனால் திராவிடங்கிறது என்ன? ஒரு பல மொழிகளினுடைய ஒரு குடும்பத்திற்கான பெயர். மொழி குடும்பங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் 135 வகை மொழி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த எல்லா மொழி குடும்பங்களும் அது ஒரு இனமாக கருதப்படுகிறார் என்று பார்த்தால் கிடையாது. எந்த மொழி குடும்பமும் இனமாக பார்க்கப்படாத போது இந்த தமிழ் இணைந்திருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால திராவிட மொழி குடும்பம் மட்டும் ஒரு இனமாக பார்க்கப்பட வேண்டும் என்ற கருத்து இருக்குது பாருங்கள், அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. இது மட்டும் கிடையாது, இன்னும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களாம் சொல்லுவாங்க, வட இந்தியர்களை பாருங்கள், திராவிட இனத்தவர்களை பாருங்கள், இவர்களுக்கும் உருவத்திலேயே வேறுபாடை நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால்டுவெல் 1856 அவர் திராவிட இந்த மொழி குடும்ப கருத்தை வெளியிட்ட போது 12 மொழிகள் தான் அந்த மொழி குடும்பத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 85 மொழிகள் இந்த திராவிட மொழி குடும்பத்தில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2000 இந்த தென் இந்தியாவிலிருந்து 2000 மைல் கல் தொலைவில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானத்தில் ஃப்ராகிங்கிற அந்த மொழியை பேசக்கூடியவர்களும் திராவிட மொழி குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார்கள். அந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராகி மொழி பேசக்கூடியவர்களுடைய அந்த மரபினமும் இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மரபினமும் ஒன்றாக இருக்கிறதுன்னு பார்த்தால் கிடையாது. அவர்களுடைய உருவ வேறுபாடே வேறாக இருக்கிறது. இதுமாதிரி முண்டா மொழி பேசுபவர்களும் திராவிட மொழி குடும்பத்தில் இருக்காங்க. சரி, அவர்களாவது மரபின் அடிப்படையில் ஒன்றாக வருகிறார்களா அல்லது ஒற்றுமையில், முக ஒற்றுமையில், உடல் அமைப்பு ஒற்றுமையில் ஒன்றாக வருகிறார்கள் பார்த்தா அதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் டங்ஸ்டன்கிறவர் குளங்களும் குடிகளும் சொல்லிட்டு ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருக்காரு, மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகு. அந்த ஆராய்ச்சியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கும் தெலுங்கர் கன்னடர்களுக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது முக விட்டமைப்பில், தலை அந்த அளவில், மூக்கிடை தட்டு அந்த எலும்பு இருக்குது பாருங்கள், இவற்றையெல்லாம் வைத்து ஆராய்ந்து அவர் 1905 வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது தெலுங்கர்களும் கன்னடர்களும் ஒரே வகையை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள். அதே மாதிரி தமிழர்களும் மலையாளிகளும் ஒரு வகையில் இருக்காங்க உடல் அமைப்பில். திராவிட கருத்தை முன்வைப்பவங்க என்ன சொல்லுவாங்க, வட இந்தியர்களை பாருங்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உற்று பார்த்தால் 1905 டங்ஸ்டன் கூறிய அந்த கருத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை, நீங்கள் தொடர்ந்து தமிழர்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த எண்ணம் வராது. ஆனால் நீங்கள் நன்றாக உற்று பார்த்தால் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும். அது பழக்கத்தின் காரணமாக, தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக நம்முடைய மனதில், ஆள் மனதில் தெலுங்கர்களை பற்றிய எண்ணம் வந்திருக்காது, பதிந்து போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் அவர்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த வேறுபாடுகள் தெரியும். தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மிகுந்த வேறுபாடு உடல் அமைப்பில் இருக்குங்கிறத 1905 இல்லை, இப்பொழுது மரபணு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மரபணு என்பது முற்றிலும் தெலுங்கு கன்னட அந்த மரபணுக்களிலிருந்து வேறுபட்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்தாலும் கூட, இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் வழியாக பார்த்தாலும் கூட, தமிழர்கள் தெலுங்கர்கள் மரபணுவிலையும் வரமாட்டாங்க, மொழி தேசிய இனத்தை அடிப்படையும் வரமாட்டாங்க. அப்போ எந்த அடிப்படையில் ஒரு திராவிடத்தை இனம் என்று சொல்வது? திராவிடத்தை இனம் என்று சொல்வதே ஒரு மாயை, அது ஒரு கற்பனை. இது திட்டமிட்டு, அது ஒரு மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடியவற்றை திட்டமிட்டு அது ஒரு இனமாக காட்ட முயற்சிப்பதே அறிவியல் சிந்தனைக்கே ஒரு மாறான கருத்து. ஆனால் அதை அவர் வேண்டுமென்றே முன்வைத்தார்கள் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டும். அது இல்லாத ஒரு கற்பனையை, யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கற்பனையை, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களுக்கு மாறாக, சிந்தனைக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒன்றை தமிழர்கள் மட்டும் திராவிடத்தின் பெயரால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அந்த வகையில் தான் ஏன் அதை வைக்க, ஒரு கற்பனையான ஒன்றை, ஒரு மாயையான ஒன்றை, இல்லாத ஒன்றை ஏன் ஈவேரா வைக்க வேண்டும் அப்படின்னுங்கிற பார்க்கும்போது தான் தமிழர்கள் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை தடை செய்ய வேண்டும், எந்த வகையிலும் அதை நிறைவேற்றிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த திராவிட நாடு கருத்தியலை அவர் வைக்கிறார். நீங்கள் இந்த திராவிட நாடு கருத்தியலை வைக்கும்போது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? பொதுவாக நாடுகள் அப்படின்னு நீங்கள் அடிப்படையை பாருங்கள். இந்த நாடுகள்ங்கிற அடிப்படையை பார்த்தீங்கன்னா, தேசம் அல்லது நாடு, தேசியம், இந்த அடிப்படையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அடிப்படைக்குள்ளே இந்த திராவிட நாடு வருகிறதா என்று பார்த்தால் வராது.
உலகம் முழுவதும் இந்த தேசியம், தேசம், நாடு அப்படிங்கும்போது ஒரு பொதுவான அடிப்படை எதை சொல்கிறார்கள் என்றால் ஒரு பொது மொழி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ இவர்களுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கொண்டு, திராவிட நாடு கருத்தை எடுத்துக்கொண்டு நம்ம பார்த்தோம் என்றால் அங்கே ஒரு பொது மொழி இருக்கிறதா என்றால் கிடையாது. தமிழ் இருக்கிறது, தெலுங்கு இருக்கிறது, கன்னடம் இருக்கிறது, மலையாளம் இருக்கிறது, துளு இருக்கிறது. ஒரு பொதுமொழி அல்ல. ஒரு பொதுமொழி இல்லாமல் ஒரு தேசியம் கிடையாது, ஒரு நாடு கிடையாது, ஒரு தேசம் கிடையாது என்பது உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவர்கள் சொல்கிறார்கள் திராவிட நாடு சரித்திர சான்றுகளுடன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது திராவிட நாடு 1856 கால்டுவெல், அறிஞர் கால்டுவெல் சொல்லாமல் இருந்திருந்தா திராவிடங்கிற நாடு உருவாகிருக்குமா, அல்லது இனத்தை பற்றிய சிந்தனை இருந்திருக்குமா, அல்லது திராவிடங்கிற அந்த வார்த்தையாவது சொல்லாவது இந்த அளவு பேசப்பட்டிருக்குமா என்று கேட்டால் கிடையாது. இந்த திராவிடங்கிற அந்த கருத்திற்கு 1856 இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அதனுடைய அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கிறது, பொருள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 1940க்கு பிறகு ஈவேரா அதை ஒரு திராவிடங்கிற கருத்தை அரசியல் கருத்தியலாக வைத்த பிறகு தான் அதை நம்ம அதிகமாக பார்க்க வேண்டிய, ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய, ஒரு இன ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதற்கு முன்பு அது பார்க்கப்பட்ட பார்வை என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு மொழி சார்ந்த ஒப்பீட்டு ஆராய்ச்சியினுடைய ஒரு மொழி சார்ந்த ஒரு பார்வையாக தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் நீங்கள் திராவிட இனத்தை திராவிட நாடு என்று சொல்கிறீர்கள். இப்படி திராவிட நாடுன்னா அந்த நாட்டுக்குரிய அந்த பண்பாடு, பண்புகள், அந்த தன்மைகள் ஏதாவது இருக்கிறதா? இன்றைக்கு இந்த பெரியார் இயல் என்று சொல்லக்கூடிய அந்த ஈவேரா திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார்கள்? மிகப்பெரிய ஒரு கருத்தை வைத்திருக்கிறார், திராவிட கருத்தை வைத்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் மேற்கோளெல்லாம் காட்டுவது மேலை நாடுகளோடு மேற்கோள் காட்டுகிறார்கள். மேலை நாடுகளோடு மேற்கோள் காட்டக்கூடியவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள், கருத்தியல் சிந்தனையாளர்கள், அதாவது இந்த நாடு தேசியத்தை பற்றி சிந்தனையை முன்வைத்ததிலேயே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கருத்து எதுவென்று பார்த்தால் ரஷ்யாவினுடைய புரட்சியில் ஈடுபட்ட ஸ்டாலின் அவர் சொன்ன கருத்து தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அவர் என்ன கருத்தை என்ன வைத்தார்? ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு தேசியம் அதற்கென்று சில அடிப்படையில் உருவாக்கினார். அந்த அடிப்படைகளை வைத்து கொண்டு தான் நீங்கள் திராவிட நாடுங்கிறது அந்த தன்மைகள் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேணும். அவர் வைத்த அடிப்படை என்னவென்று பார்த்தால், சேர்ந்தார் போன்ற ஒரு நிலப்பகுதியில் ஒரு பொது மொழியும், பொது பொருளாதார வாழ்வும், பொது பண்பாடும், அப்பண்பாட்டில் உருவான உளவியல் உருவாக்கமும் கொண்டு வாழ்ந்து வரலாற்றில் நிலைத்துவிட்ட ஒரு சமூகமே ஒரு தேசம் அப்படின்னு இவர் சொன்னார். ரஷ்யாவினுடைய புரட்சியை நடத்திய ஸ்டாலின் சொன்னார். இவர் 1908 மிகப்பெரிய மேற்கோள்கள்லாம் நூல்களை எல்லாம் வைத்து இந்த ஆராய்ச்சியை செய்து இந்த மார்க்சிய சிந்தனை, தேசத்தை பற்றிய மார்க்சிய சிந்தனைங்கிற நூலை ஸ்டாலின் வெளியிட்டார். ஸ்டாலின் வெளியிட்டது அந்த முன்னுரையிலே லெனின் எழுதினார். ரஷ்யாவினுடைய புரட்சியாளர் லெனின் எழுதினார். மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து நூல்களையெல்லாம் மேற்கோள் காட்டி ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டிருக்கிறான்னு சொன்னார். அந்த கருத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டாலின் எடுத்து வைத்த அந்த தேச கருத்து, அந்த நாடு கருத்து, தேசிய கருத்துக்கு உடன்பட்டு இந்த திராவிட நாடு வருகிறதா? பொதுமொழி இருக்கிறதா? கிடையாது. பொது பொருளாதார வாழ்வு இருக்கா? கிடையவே கிடையாது. நீங்கள் பொது பொருளாதார வாழ்வு என்ன? இங்கே அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு ஆதிக்க சக்திகள், தெலுங்கு முதலாளிகள் அவர்கள் தனி பொருளாதார வாழ்க்கையை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களோட இனத்தோடு, தங்களோடு மொழியினரோடு மட்டுமே ஒரு பொருளாதார வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டில், அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, பஞ்சாய பராரியாக தான் இருந்திருக்கான். அன்னைக்கு இங்கே தெலுங்கு ஆதிக்கத்தை நடைநாட்டுவதற்காக புறப்பட்ட அந்த தெலுங்கு இன மக்கள் யாராவது முன் வந்திருக்கிறாங்களா? அவங்க கிடையவே கிடையாது. எப்படி திராவிட நாடுகின பொதுவான ஒரு பொருளாதார வாழ்வு இருந்த முடியும்? பொது பண்பாடு எப்படி இருக்க முடியும்? தெலுங்கர்களுடைய பண்பாடு, நீங்கள் திருமண முறை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க பண்பாடு வேறு. தெலுங்கர்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் பார்த்திங்கன்னா அது ஆரிய சமயம் சார்ந்த ஒரு பண்பாடு தான் தெலுங்கர்கள் கன்னடர்களுக்கு. அதே மாதிரி மலையாளிகளுக்கு ஏறக்குறைய அப்படி தான். தமிழர்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய பண்பாடுங்கிறது இந்த 3 பேரிடமிருந்து ஆரியன் சாராத, பார்ப்பனம் சாராத ஒரு தனித்த ஒரு பண்பாடு உள்ளது தமிழ் பண்பாடு. இங்கே பொது பண்பாடு வந்துட போகுது இவங்க 2 பேருக்கும்? கண்டிப்பாக வர முடியாது. அவனுடைய திருமண முறை வேறு, நம்மளுடைய திருமண முறை வேறு. தமிழர்களுடைய சமய பண்பாடு வேறு, தெலுங்கு கன்னடர்களுடைய சமய பண்பாடுங்கிறது வேறு.
அவர்கள் ஆரியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி நீங்கள் வந்து பொது பண்பாடு இருக்குன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி வரலாற்றில் நிலைத்து விட்ட ஒரு சமூகமாக இருக்கணும். தெலுங்கர்களும் தமிழர்களுக்கும் வேணும் வரலாறு ஒன்றாக இருக்கிறதா? தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் மட்டுமல்ல, அந்த கன்னடர்களுக்கும் நீங்கள் பண்பாடு ஒன்றாக இருக்கிறதா? நீங்கள் சொல்ல போனீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தோம் என்றால் மலையாளிகள் கேரளாவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து வரலாற்று ரீதியாக வந்து தமிழர்களோடு ஒன்றாக வருகிறார்கள். ஆனால் இந்த தெலுங்கர்களும் கன்னடர்களும் வரலாற்று ரீதியாக தமிழர்களோடு ஒன்றாக வர மாட்டார்கள். இன்னும் மாறாக தமிழர்களை அடக்கி ஒடுக்கி ஆள்வதற்காக நினைத்தவர்கள், ஆதிக்கம் செலுத்துவதற்காக, அதிகாரத்தில் இருப்பதற்காக நினைத்தவர்கள் வந்து தெலுங்கர்களும் கன்னடர்களும். 1530 வந்து தெலுங்கர்கள் தமிழர்களை வந்து அடக்கி ஆண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பண்பாடு என்பது வேறு, அவர்களுடைய வரலாறு என்பது வேறு. தமிழர்கள் வந்து தெலுங்கர்கள்ட்ட அடிமையாக இருந்திருக்காங்க. 300 வருடங்கள் தமிழர்கள் வந்து தெலுங்கர்கள்ட்ட அடிமையாக இருந்திருக்கிறாங்க. தெலுங்கு நாயக்கமன்கள் அடிமையாக இருந்திருக்கிறார்கள். இந்த தமிழர்களுடைய அடிமை வரலாற்றோடு தெலுங்குகளுடைய ஆதிக்க வரலாறு, அதிகார வரலாறு ஒன்றாக போகிறதா? இப்படி எதுவுமே ஒன்றாக இணையாத போது, நாடுங்கிற அடிப்படையே இல்லாத போது திராவிட நாடை நான் முன்வைக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் யாரை ஏமாற்றுவதற்காக, யாரை ஆதிக்கம் செலுத்துவதற்காக, யார் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? இந்த அடிப்படையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தான் திராவிட நாடு என்பது எந்த அடிப்படையும் இல்லாதது, எந்த கருத்தியலும் இல்லாதது. அது வந்து தமிழர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழர்களை அதிகாரம் செலுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருத்தை தெலுங்கின செயல்பாடுகளை முழுமையாக கொண்ட ஈவேராவால் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த திராவிடங்கிறது ஒரு மாயை, எந்த விதமான கருத்தியலுக்கும் உடன்படாத ஒன்று. அது நாடு என்று கேட்பதே வந்து ஒரு எந்த விதமான பொருளற்ற ஒரு நடவடிக்கை என்பதை நம்ம வந்து தெளிவாக உணரலாம். இனம்னாக்க அதுக்குன்னு ஒரு பொதுவான நாடு, மொழி இருக்கணும்னு ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் பெரியார் அவர்களும் திராவிட இனம்னு இங்கே சொல்லியிருக்காரு. எதுவும் அடிப்படை காரணங்கள் இல்லாமலா அவர் செய்திருப்பார் அந்த மாதிரி? அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? திராவிட நாடு கருத்தியலை முன்வைக்கும்போது உலகம் முழுவதும் வந்து ஒரு நாடு, தேசியம், தேசத்திற்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை பண்புகளை கொண்டதாக இருக்கா என்று பார்த்தால் கிடையாது. ரஷ்யாவினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் சொன்ன கருத்து மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட அந்த கருத்துக்களுக்கு மாறுபட்ட நிலையில் இந்த திராவிட நாட்டிற்கான அந்த அடிப்படை பண்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்பதை தான் நம்ம பேசணும். அதற்கு மேலே சென்று ஒரு பார்த்தால் இந்த திராவிட நாடு கருத்தியலை சொன்ன அவர்கள் வந்து இந்த நாட்டிற்கு இதெல்லாம் பண்புகள் என்று சொல்லவில்லை. ஒரு நாடு என்றால் ஒரு பொது மொழி இருக்க வேண்டும், ஒரு பரந்துபட்ட ஒரு பகுதி இருக்க வேண்டும், ஒரே ஒரு பண்பாடு இருக்க வேண்டும், அதே மாதிரி வந்து வரலாறு இருக்க வேண்டும். இப்போ திராவிட நாடு என்றால் இதற்கு இந்த வரலாறு இருக்கிறது, திராவிட நாட்டிற்கென்று இந்த மொழி இருக்கிறது, திராவிட நாட்டிற்கென்று இந்த பண்பாடு இருக்கிறது, அதே போல் இந்த தன்மைகளெல்லாம் கொண்ட ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும். மாறாக ஈவேரா திராவிட கருத்துக்களை முன்வைக்கும்போது எதிர்மறை பண்புகளை கொண்டு முன்வைத்தார். எதிர்மறை பண்புகள் என்றால் உலகத்தில் வந்து இந்த எந்தெந்த தன்மைகளெல்லாம் சொன்னார்களோ இந்த தன்மைகளை சொல்வது கிடையாது. எதெல்லாம் இல்லையோ அதுதான் திராவிட நாடு என்று சொன்னார். ஆரியம் இல்லாதது திராவிட நாடு என்று சொன்னார். வட இந்தியர்கள் இல்லாதது திராவிட நாடு என்று சொன்னார். பார்ப்பனர்கள் இல்லாதது திராவிட நாடு என்று சொன்னார். யாருமே வந்து ஒரு நாட்டிற்குரிய, தேசத்திற்குரிய, தேசியத்திற்குரிய பண்புகளில் வந்து இந்த வகையில் பார்த்துருக்க மாட்டார்கள். எதிர்மறை பண்புகளை சொல்லி இதுதான் வந்து எங்களுடைய பண்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய தன்மையை சொல்லக்கூடியவர்கள், தேசத்துடைய தன்மையை சொல்லக்கூடியவர்களை உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் அந்த திராவிட நாட்டிற்கு மட்டும் எதிர்மறை பண்புகளை சொன்னார். வட இந்தியாவிலிருந்து வேறுபட்டது தென்னிந்தியா என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட இனம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசக்கூடிய இல்லாதவர்கள் கூட வருகிறார்கள். ஏனென்றால் வரலாற்று ரீதியாக உருது பேசக்கூடியவர்கள் இங்கே பெரும்பாலான இடங்களிலே ஆட்சி செய்து இங்கே அவர்கள் தங்களுடைய அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கூட உள்ளே வருவார்கள். அதாவது பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள்
எல்லோரும் அந்த திராவிட நாட்டினுடைய பண்பாக அடிப்படையாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் பார்ப்பனர் அல்லாத மற்ற அத்துணை பேரும் அதில் வருவார்கள். இது வந்து ஒரு சரியான பண்பாக தெரியவில்லை. இன்னும் ஒரு இடத்துல வந்து இப்படி அடிப்படை பண்புகள் என்று எதுவும் தெளிவர சொல்லாத காரணத்தினால வந்து நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, யாரெல்லாம் சூத்திரர்களோ அந்த சூத்திர தன்மைக்கு உட்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, பண்புகளை கொண்ட நாடு திராவிட நாடு என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவரே சொல்கிறார், சூத்திரர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான், ஒரு பண்பாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்த திராவிட நாடு என்று சொல்கிறார். உள்ள ஆழமாக சென்று பார்த்தால் அந்த ஜாதிய ஒரு அடிப்படையில் 4 வர்ணத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறார். இந்த 4 வர்ணத்தையும் தாண்டி ஒரு வர்ணம் இருந்தது, ஒரு ஜாதி இருந்தது, அதுதான் பஞ்சவர் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த பஞ்சவர்கள் அதில் உள்ளே வருவார்களா என்றால் இல்லை என்ற பொருள்படும் தான் அந்த திராவிட நாடு கருத்தை ஒருவரை சொல்லியிருக்கிறார். இந்த எதிர்மறை பண்புகளை சொல்வதனால இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் நீங்கள் வந்து இந்த திராவிட நாடு கருத்தியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை அந்த வகையில் தான் நான் சொன்னேன், சூத்திரர்கள் மட்டுமே, சூத்திரர்கள் அல்லாதவர்கள் யாரும் உள்ளே வர முடியாத ஒரு நாடு தான் திராவிட நாடு என்று சொன்னார். அப்போ அது சூத்திரர்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு என்றால் இந்த 4 ஜாதிகளையும் தாண்டி 5வது ஜாதியாக பஞ்சமங்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டிலே இருப்பார்களா என்று பார்த்தால் இல்லை என்ற பொருள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் திராவிட நாட்டிற்கு இதுதான் பண்பு என்று சொல்லவில்லை, ஒரு எதிர்மறை பண்புகளை நீங்கள் சொல்லி வந்திருக்கிறீர்கள். அப்படி பார்க்கும்போது சூத்திரர் அல்லாமல் இருக்கக்கூடிய பஞ்சமர்கள் அதில் உள்ளே வருவார்கள் என்றால் வரமாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்து, அந்த எதிர்முறை கருத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரியம் இல்லாதது என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த ஆரிய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் அம்பேத்கர் கூட வந்து சொல்லியிருக்கிறார், 1916ஆம் ஆண்டே சொல்லியிருக்கிறார், ஆரிய இன கருத்தை வந்து ஒரு திரிபுவாத கருத்து, அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து என்று அம்பேத்கர் 1916லே சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு 1916 அம்பேத்கர் சொன்னதை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள், ஆரியம் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இன அடிப்படையில் உருவாகக்கூடிய அல்லது ஆரிய சிந்தனையில், பார்ப்பனிய சிந்தனையில் உருவாகக்கூடிய அந்த ஜாதிய முறைகளினுடைய கட்டமைப்பை அன்றைக்கு அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிலைப்பாட்டலை வைத்து பார்க்கும்போது இவர்களுடைய திராவிட அந்த நாட்டினுடைய கருத்தையாக வைக்கக்கூடிய இந்த எதிர்மறை பண்புகளினுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஆரிய பார்ப்பனியத்திற்கு எதிரான அந்த நிலைப்பாடு என்பது ஒரு முறையற்ற பண்புகளை கொண்ட ஒரு நாடு அமைவதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும். இதை எல்லாவற்றையும் நீங்கள் வந்து ஈவேராவனுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் எப்படி ஒரு திராவிட நாட்டினுடைய கருத்தியல் பண்புள்ள வந்து ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குங்கிறத மிக தெளிவாக எடுத்துரைக்கும். இப்போ உதாரணத்திற்கு பார்ப்பனர் தன்மை என்பது ஆரியம் எனப்படுவது நம்மை திராவிடர் என்று சொல்லாமல் வேறு பெயரால் அழைத்து கொள்ளலாம் என்றால் மேலே சொல்லியபடி சூத்திரர்கள் என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. இந்த நாட்டிலே மொத்த ஜனத்தொகையில் 100க்கு 3 பேராகிய பார்ப்பனரை தவிர்த்து மற்ற எல்லா பேர்களும் சூத்திரர்கள் தான். அந்த சூத்திரர்களைத்தான் நான் இன்று திராவிடர்கள் என்று குறிப்பிடுகிறது. அப்படி ஒரு விளக்கத்தை தான் அளிக்க முடிகிறது நம்ம. ஆனால் அவர் சொன்ன கருத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஈவேரா வந்து இந்த திராவிட கருத்தியலுக்காக வைத்த அந்த கருத்தை பார்த்தால் மிகவும் வந்து வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. அதில் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை வந்து இதிலேருந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை தான் வந்து ஈவேரா எடுத்திருப்பார் என்ற எண்ணத்தை வந்து உண்டாக்கி இருக்கிறது. திராவிடர் என்ற சொல்தான் ஆரியர் அல்லாதவர் என்பதற்கு சரியானது, ஏதோ ஒரு எதிர்மறை பண்பை காட்டக்கூடியது. திராவிடர் என்பது ஆரியர் அல்லாதவர் என்பதற்கு எதிர்மறையாக சொல்லக்கூடிய ஒரு பண்பாக வந்து அவர் சொல்கிறாரு. சொல்லி வரும்போது அவர் சொல்கிறாரு, பிராமணர் மகாசபை வைத்துக் கொள்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு பெருமையும் உரிமையும் கிடைக்கின்றன. நாம் நம்மை சூத்திரன் என்று கூறிக்கொண்டால் உயர் ஜாதியானுக்கு அடிமையாயிருக்கும் உரிமையைத்தான் கிடைக்கும். பார்ப்பானின் தாசி மகக்கள் என்ற பட்டம்தான் கிடைக்கும். அந்த சூத்திரத்தன்மையை ஒழிப்பதே நமது முக்கிய வேலையாக கொண்டிருப்பதால் தான் அப்பெயரால் எவ்வித சலுகையோ உரிமையோ கிடைக்காததால் தான் அப்பெயரில் உள்ள இழிவு காரணமாகத்தான் அத்தலைப்பில் அதே இழித்தன்மை கொண்ட திராவிடராகிய முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், வேளாளர்கள், நாயுடு, கம்மாவார், ஆந்திரர், கன்னடியர், மலையாளிகள் எல்லாம் ஒன்று சேர மறுத்து வருகிறார்கள். அதனால் தான் நம்மை சூத்திரர் என்று கூறிக்கொள்ளாமல் திராவிடர் என்று கூறிக்கொள்கிறோம். சூத்திர என்பவர்களுக்கு திராவிடர் என்பதை தவிர்த்து வேறு பொருத்தமான பெயர் ஏதாவது கூறுவார்களேயானால்
அதை நான் நன்றியறுதலுடன் ஏற்றுக்கொண்டு எனது அறியாமைக்கு வருந்தி மன்னிப்பும் கேட்டுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். நீங்கள் கொடுக்கும் பெயரில் நான் கூறிய அத்துணை பேரும் ஒன்று சேர வசதியாக இருக்க வேண்டும். அதில் சூத்திரன் அல்லாத ஒரு தூசி கூட புகுந்து கொள்ள வசதி இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூத்திரன் அல்லாத ஒரு தூசி கூட புகுந்து கொள்ள அதில் வசதி இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் சூத்திரர்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய 5ஆம் ஜாதியாக இருக்கக்கூடிய அந்த ஜாதிய வருண அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சமர்களை அவரை இந்த திராவிட நாட்டிலே இணைக்கிறாரா இல்லையா என்று பார்த்தால் தெளிவாக சொல்ல முடியவில்லை. ஒரு நாட்டில் இதெல்லாம் பண்பு, ஒரு நாட்டிற்கான பண்பு, எங்களுடைய திராவிட நாட்டிற்கான பண்பு என்று சொன்னால் இந்த பண்புகளை நாம் வருகிறோமா இல்லையா என்று சொல்லலாம். இல்லை, எதிர்மறை பண்புகளை சொல்லக்கூடிய இந்த ஈவேராவினுடைய போக்கின் காரணமாக இதில் சூத்திரர்கள் மட்டும்தான் இருப்பார்களா, சூத்திரர்கள் அல்லாத மற்றவர்களும் இதில் வருவார்களா என்பது ஒரு சந்தேகத்துக்கான முறையிலேயே அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அவர் சொல்கிறார், இந்து என்பது திராவிடத்திற்கு எதிரானது, அது ஆரியம் சார்ந்த ஒன்று என்று சொல்கிறார். ஆனால் அந்த திராவிட நாட்டில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை பார்க்கும்போது திராவிட குடியரசிலே கட்சி வேற்றுமை இருக்காது. நம் நாட்டில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, இந்து மகாசபை, திராவிட கழகம், முஸ்லீம் லீக், தாழ்த்தப்பட்டோர் சங்கம் அனைவரும் ஒன்றுபட்டு அமைக்கும் ஆட்சி தான் திராவிட அரசு. அந்த ஒற்றுமைக்கு தான் திராவிடர் கழகம் போராடுகிறது. ஆரியருக்கு எதிர்ப்பாக திராவிடம் என்று சொல்கிறார். பார்ப்பனியத்திற்கு எதிர்ப்பாக, பார்ப்பனிய தன்மைக்கு எதிர்ப்பாக அவர் திராவிடத்தை சொல்கிறார். ஆரியத்தோடும் பார்ப்பனியத்தோடும் இணைந்தது தான் இந்து. அவர் என்ன சொல்கிறார், அந்த திராவிட குடியரசில் யாராக இருப்பாங்கிறாரு, இந்து மகாசபை இருப்பும் என்று சொல்கிறார். இது ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டிலிருந்து திராவிட நாடு திட்டத்தை அவர்கள் முன்வைக்கவில்லை என்பதை இதெல்லாம் எடுத்துக்காட்டுது. ஏதோ திராவிட நாடு என்பதை சொல்லிவிட்டோம், தமிழ்நாடு தமிழருக்கு என்பதற்கு மாற்றாக திராவிட நாடு திராவிடக்கே என்ற கருத்தை முன்வைத்து விட்டோம். ஏன்னா முன்னிலைப்படுத்தப்பட்ட அந்த கருத்தை வலு சேர்க்க வேண்டும். அப்போ எதிர்மறையாக எதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தோன்றியதோ அதையெல்லாம் அவர்கள் சொல்லி வந்தார்கள். என்ன நினைக்கிறார்களோ அதை சொல்லி வந்த காரணத்தினால தான் ஒரு தெளிவான ஒரு தேசிய அடிப்படை பண்புகளை திராவிட நாட்டிற்கு அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அப்படி கொடுக்காத காரணத்தினால தான் என்ன சொன்னாங்க, இன்னும் ஒருபடி மேலே போய் இப்போ திராவிடர்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இன்னும் இருக்கக்கூடிய பிற திராவிட மொழி குடும்பங்களில் இருக்கக்கூடிய மொழிகளையெல்லாம் விட்டு விடுவோம். இந்த 4 பெரிய மொழிகளையும் அடிப்படையாக சொல்கிறார்கள். சரி, இந்த 4 பெரிய மொழிகளையும் உள்ளடக்கிய நாட்டுக்காக அவர்கள் போராடுகிறார் என்று பார்த்தால் கிடையாது. அவர்கள் திராவிட நாடு படம் என்று போட்டுவிட்டு அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தினுடைய படத்தை தான் போட்டிருக்கிறார்கள். அந்த சென்னை மாகாணத்தினுடைய படத்தில் யார் யார் வருவார்கள், இந்த சென்னை மாகாணத்திற்கு அப்பாற்பட்டு அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மலையாளிகள் இருந்தார்கள், மைசூர் அந்த சமஸ்தானத்திலே கன்னடர்கள் இருந்தார்கள், நிசாம் பகுதியிலே தெலுங்கர்கள் இருந்தார்கள். இவர்களையெல்லாம் இணைக்காமல் அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணம்தான் திராவிட நாடு என்று சொல்லும்போது இந்த திராவிட நாட்டினுடைய அடிப்படை சரியான பார்வையான ஒன்றாக இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே திராவிட நாட்டுக்கான அடிப்படை என்றால் இந்த ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு பகுதியை அவர்கள் அன்றைக்கு வெளியிட்டிருக்க வேண்டிய படத்தை வெளியிடவில்லை. அவர்கள் வெளியிட்டது சென்னை மாகாணம். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய இந்த திராவிட நாடு கருத்தியலுக்கான அந்த கொள்கையை வெளியிடும்போது திராவிட நாடு என்று போட்டு அதை பக்கத்திலேயே சென்னை மாகாணம் மட்டும் என்று போட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நிலைப்பாடுகளின் காரணமாகத்தான் நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், திராவிட நாடு திராவிடருக்கே என்று நீங்கள் முன்வைத்த அந்த கருத்து என்பது உண்மையிலே இந்த திராவிடத்தை சார்ந்த அந்த மொழிகளை பேசக்கூடிய எல்லா மக்களுக்குமாக இருக்குமா என்று பார்த்தால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முன்னிலைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இல்லை என்று தான் தோன்றுகிறது. அப்பொழுதுதான் தோன்றுகிறது திராவிட நாடு திராவிடருக்கு என்பது நீங்கள் சென்னை மாகாணத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பகுதியை மட்டும்தான் குறிப்பிடும்போது, நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்துக்கு மாற்றாக முன்வைக்கும் போது என்ன தோணுகிறது என்றால், இது ஏதோ திராவிட நாடு உண்மையிலே அமைப்பதற்காக கிடையாது, தமிழ்நாடு தமிழருக்கே என்று தனித்தமிழ்நாடு உருவாக்குவதற்கான அந்த முயற்சிக்கு முட்டுக்கடை போடுவதற்காகத்தான் கூறப்பட்ட கருத்தாகத்தான் திராவிட நாட்டுக்கான அந்த பண்புகளை எதிர்மறை பண்புகளாக இவர்கள் சொல்லியதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
எனவே தான் திராவிட நாடு என்பது எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல், தேசிய தன்மையும் இல்லாமல், ஏதோ ஒரு பொத்தாம் பொதுவிலே முன்மொழியப்பட்ட ஒரு கருத்தாக ஈவேராவால் வைக்கப்பட்ட கருத்து. அந்த கருத்து என்பது தமிழர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அதில் எதிர்மறை கருத்துக்களையே கொண்டு வந்து அதை தமிழர்கள் மீது திணிப்பதற்கான முயற்சியை ஈவேரா மேற்கொண்டார். இப்போ பெரியார் அவர்கள் எடுத்து வைத்த திராவிட இனம் என்றது எந்த அடிப்படையும் இல்லாததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதே திராவிட இனத்தை தான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது அண்ணா மிகப்பெரிய அளவில் படித்தவர், ஈவேரா விட அதிகமாக படித்தவர், அதில் எல்லாம் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திராவிட அந்த கருத்தியலை முன்வைத்ததில் பார்த்திங்கன்னா, ஈவேரா ஒரு கல்லூரியில் ஒரு இளங்கலை படித்த மாணவன் ஒரு கருத்தை, ஒரு திராவிட நாட்டு கருத்தை வைக்க சொன்னால் எப்படி வைப்பானோ அப்படி வைத்தவர் ஈவேரா. ஆனால் ஒரு பள்ளிக்கூட மாணவன் போன்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இந்த திராவிட நாடு கருத்தியலை பார்த்தவர் அண்ணா. அதனால தான் நம்ம ஈவேரா சொன்ன அந்த கருத்தியல் அடிப்படையிலே வைத்துக்கொண்டு நம்மளுடைய இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகிறோம். நீங்கள் ஒரு பள்ளி மாணவனை ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொன்னால் அவருடைய நிலைப்பாட்டில் கருத்தில் மிகப்பெரிய செறிவு இருக்காது. ஆனால் அந்த கருத்தை விளக்குவதற்காக எடுத்துக்காட்டுகள், உவமைகள் இவைகளெல்லாம் நிறையா கொடுப்பாங்க. அப்படி அண்ணாவினுடைய திராவிட நாடு கருத்தை பார்த்திங்கன்னா, அந்த திராவிட நாட்டு, அந்த திராவிட தேசியத்திற்கான விளக்கங்கள் அதில் பார்க்க முடியாது. ஆனால் திராவிட நாட்டிற்கான உவமைகள், எடுத்துக்காட்டுகள்லாம் நிறையா அவர் சொல்லியிருப்பார். ஒரு எடுத்துக்காட்டு, உவமைகள்லாம் சொல்லி திராவிட நாடை விளக்கம் முனைந்தவர் அண்ணா. இது இல்லாமல் நேரடியாக எதிர்மறை பண்புகளோடு இந்த திராவிட நாடு, திராவிட தேசியத்தை விளக்கம் முனைந்தவர் ஈவேரா. அதான் இவர்கள் இருவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ நீங்கள் அண்ணாவை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, தேசியத்திற்கு இதுவரை எந்த விதமான ஒரு வரைமுறையும் செய்யப்படவில்லை, விளக்கமும் கொடுக்கவில்லை, பொருளும் கொடுக்கப்படவில்லை என்பது தான் அவருடைய கருத்து. கடைசி வரைக்கும், இறுதி வரை அவருடைய கருத்து அதுவாக தான் இருந்தது. தேசியம் என்பது ஒரு விளக்கப்படாத ஒரு கருத்து என்பது. ஆனால் நான் உங்கள்கிட்ட முன்பே சொன்னது போல் 1908ஆம் ஆண்டு ரஷ்யாவுடைய புரட்சியில் ஈடுபட்டு பின்பு தலைவராக இருந்த ஸ்டாலின் தேசிய தன்மைகள் என்ன, ஒரு நாட்டுக்குரிய தன்மைகள் என்ன, தேசத்தன்மைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக விளக்கியிருக்காரு. அப்படி அவர் விளக்கிய பிறகும் கூட அண்ணா சொல்கிறார், இந்த திராவிட தேசியங்கிற அந்த நூலில் அண்ணா எழுதியிருக்காரு, தேசியம் தேசியம் என்று இப்பொழுது பழக்கப்படுத்துவதால் அதை பற்றி சிறிது விளக்க விரும்புகிறேன். வீரம் என்றால் இதுதான் வீரம் என்று அறுதிட்டு உறுதிப்படுத்தி இலக்கணம் சொல்ல முடியாது. தேசியம் என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறார்கள், திராவிட தேசியம் என்கிறோம் நாம். இல்லை இல்லை, தமிழ் தேசியம் தான் இருக்கிறது என்கிறார்கள் ஒரு சாரார். இந்திய தேசியம் என்று வடநாட்டில் இருப்பவர்களும், இந்தியாவுக்கு வெளியே இருப்பவர்கள் ஆசிய தேசியம் என்றும், ஆசியாவுக்கு வெளியே இருப்பவர்கள் தேசியம் என்பதே இல்லை, எல்லாம் சர்வதேசியம் என்றும் சொல்கிறார்கள். இன்னும் வானவெளிக்கு சென்று வந்தால் அண்ட சராசரங்கள் அனைத்தும் ஒரே தேசியம் என்பார்கள். இப்படி எது தேசியம் என்று இன்னமும் வரையறுத்து சொல்ல முடியவில்லை. இது தேசியத்தின் பற்றிய ஒரு அடிப்படை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் தான் அண்ணா இருந்தார். நீங்கள் அதுதான் நான் சொன்னேன். அண்ணாவினுடைய பார்வை ஒரு பள்ளி மாணவனுடைய பார்வையாக தான் திராவிட தேசியத்தில் இருந்தது. யாரோ ஒருவர் சொன்ன கருத்தை எடுத்துக்காட்டுகளும் ஊமைகளும் கொடுத்து அதை விளக்க முயற்சிப்பது. ஒரு பெரிய அறிஞர்கள் இடத்துல, பெரிய சிந்தனையாளர்கள் இடத்துல தான் அந்த கருத்துக்கே விளக்கத்தை நேரடியாக பெற முடியும். நம்ம அந்த கருத்தையும் சிந்தனையாளர்களும் அந்த கருத்தில் உடன்படாதவர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் தான் அது எடுத்துக்காட்டுகளும் ஊமைகளும் கொடுத்து விளக்க முயற்சிப்பார்கள். அந்த நிலைப்பாட்டில் தான் அண்ணா இருந்தார். அண்ணா இதே திராவிட தேசியத்தை பற்றி அவர் சொல்லும்போது எது திராவிட தேசியம்னு சொல்கிறாருன்னா, வடக்கால் நாம் கஷ்டப்படவில்லை என்றால் அப்படி சொல்பவர்கள் வடக்கு பக்கமே இருக்கட்டும், நாங்கள் அவர்களை தடுக்கவில்லை. ஆனால் வடநாட்டால் நாம் சீரழிக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கை இருப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களைத்தான் திராவிடர் என்கிறோம். அதனால் இந்த நாட்டை திராவிடம் என்கிறோம். இப்படி சொல்லி சொல்லி உள்ளத்தில் பதிந்து விட்டால் இது ஒரு தேசியமாகிறது. நீங்கள் ரஷ்யாவினுடைய தலைவர் ஸ்டாலின் சொன்னதுக்கும் அண்ணா சொன்ன விளக்கத்தையும் பார்த்தீங்கல்ல, இதுதான் அண்ணாவினுடைய தொடர் நிலைப்பாடு. இதில் மட்டும் இல்லை, அவர் பல முறை இதே கருத்தை பல முறையில் சொல்லியிருக்காரு. நேரடியாக இதுதான் திராவிட நாடு என்னுடைய பண்புகள்,
இது திராவிட தேசியத்தினுடைய பண்பு இதுதான் அண்ணா என்றைக்குமே சொன்னதில்லை. அவர் அதுக்கு என்ன சொன்னார் என்றால், தேசியத்திற்கே இதுதான் விளக்கம் என்று இதுவரைக்கும் வரையறுக்கப்படவில்லை என்று ஒரு கருத்தை வைத்துவிட்டு அங்கே ஒரு கற்பனையான வரலாறை, திராவிடம் என்ற கற்பனையான ஒரு தொன்மையான நிகழ்வுகளை, சிறப்புகளை அங்கே உருவாக்கி, அதை நிகழ்காலத்தில் இப்பொழுது அதை உருவாக்கி மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான், தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இப்போ ஐரோப்பிய கருத்தாக்கம்ன்றது பல மொழிகளை அழிச்சிட்டு ஒரு பொது மொழியை உண்டாக்குறது தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் இங்கிலாந்துலேயும் நடந்திருக்குன்றீங்க. கிட்டத்தட்ட அதே கருத்தாக்கத்தை தான், அதான் ஐரோப்பிய கருத்தாக்கத்தை தான் இலங்கையில் ராஜபக்ஷ நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே வந்து தமிழ் மக்களையும் தமிழ் மொழியும் அழிச்சிட்டு வந்துட்டு சிங்களருக்கு முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு. அதனால் அவர் அந்த ஐரோப்பிய கருத்தாக்கத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுறாருன்னு நினைக்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெரியாரும் அந்த ஐரோப்பிய கருத்தாக்கத்தை முன்னிலைப்படுத்தி தான் இங்கே திராவிட நாடு உருவாக்கணும்னு நினச்சார். அப்படின்னா அவருடைய நோக்கமும் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஐரோப்பிய கருத்தாக்கத்தினுடைய அடிப்படையில் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் இங்கிலாந்துலேயும் எப்படி வந்து ஒரு மொழி தேசியத்தை உருவாக்குவதற்காக பல மொழி தேசிய இனங்கள் வந்து அங்கே வந்து ஒடுக்கப்பட்டதோ, அதே போல் நிலைப்பாடை தான் இப்போ வந்து இலங்கையிலையும் நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய ராஜபக்ஷ துவங்கி இருக்கக்கூடிய அத்துணை சிங்கள தலைவர்களும் வந்து இலங்கையை வந்து ஒரு சிங்கள மொழி தேசிய ஒரு நாடாக்க முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்.